அன்பும் ஆதரவும் நிறைந்த தமிழக மாணவர்களுக்கு கோல்டன் மேக்ஸின் இனிய வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கணக்கு சுருக்குக. இங்க கொடுத்திருக்கக்கூடிய இந்த எல்லா நம்பரையும் சுருக்கி வரக்கூடிய ஆன்சர் என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போறோம். இங்க ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன இருக்கு? 108ன்னு இருக்கு. 108 நான் அப்படியே எழுதிக்கிறேன். அடுத்தது வகுத்தல் குறி இருக்கு. இந்த வகுத்தல் குறியை நான் இப்படி டிவைடு அப்படின்னு எழுதிக்கிறேன். அடுத்தது என்ன இருக்கு? 36இன் 1/4 மடங்கு அப்படின்னு இருக்கு. 36இன் 1/4 மடங்கு அப்படின்னா என்ன அர்த்தம்னா 36 1/4 பெருக்கணும் அப்படின்னு அர்த்தம். இப்போ இங்கே இருக்கக்கூடிய 4ஆல் இங்கே இருக்கக்கூடிய 36 அடிக்கலாம். 9×4 36. ஸோ 36இன் 1/4 மடங்கு அப்படிங்கிறதுனுடைய மதிப்பு 9. ஸோ இங்கே வகுத்தல்ல நான் 9 அப்படின்னு எழுதிக்கிறேன். அடுத்தது என்ன இருக்குது? ஒரு ப்ளஸ் குறி இருக்குது, அதை அப்படியே போட்டுக்கிறேன். 2/5 இருக்குது, அதையும் எந்த மாற்றமும் இன்றி அப்படியே போட்டுக்கிறேன். பெருக்கல் 3 1/4 அப்படிங்கிறது கலப்பு பின்னம். இதை பின்னமாக மாற்றணும். பின்னமாக மாற்றுறதுக்கு 4ஆல் 3 பெருக்கிறேன். நாங்கள் 3 12, 12ஓட 1 கூட்டுறேன் 13. ஸோ இங்கே 13/4 அப்படின்னு எழுதிக்கிறேன். இப்போ இங்கே 9ஆல் இதை அடிக்கலாம். 9 9, பாக்கி 1 18, 2 9 18. இப்போ இங்கே என்ன பண்ணலாம்? 2ஆல் 4 அடிக்கிறேன். 2 2 4. இப்போ இந்த இடத்துல எனக்கு 12 இருக்குது. 12 அப்படியே இருக்கட்டும். ப்ளஸ் இங்கே மேலே 13 இருக்குது, கீழே 5ம் 2ம் இருக்குது. 2 எவ்வளோ? 10. இப்போது இதை குறுக்கு பெருக்கல் பண்ணுறேன். 12ஆல் 10 பெருக்குனா 120. 120ஓட 13 கூட்டணும். கூட்டுனா நமக்கு கிடைக்கிறது 133/10. இதை புள்ளி வச்ச நம்பராக மாற்றலாம். மாற்றினா 10ஆல் வகுக்கணும். வகுத்தனா 13.3. சில கொஸ்டினில் ஆப்ஷனில் 13.3ன்னு கொடுத்துருப்பாங்க. சில நேரத்தில் கலப்பு பின்னமாக கொடுத்துருப்பாங்க. கலப்பு பின்னமாக எழுதணும் அப்படின்னா 13 வாட்டி 10ஆல் வகுத்தா 130. பேலன்ஸ் இருக்கக்கூடிய 3, கீழே இருக்கக்கூடிய 10 அப்படியே இருக்கும். ஸோ இந்த ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று ஆப்ஷனில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுதான் இந்த கணக்கினுடைய ஆன்சர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இதே போன்ற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கணும் அப்படின்னா மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.